கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. என்ன என்ன கனெக்ஷன்? இந்த கனெக்ஷன் இல்லாத இருக்கிற ஒரு தேவாலயம், இந்த கனெக்ஷன் இல்லாத இருக்கிற ஒரு தேவ பிள்ளை, அவருடைய வாழ்க்கையில ஒன்றுமே நல்லதாக நடக்காது. எல்லாம் இருண்டு போயிருக்கும், சமாதானம் என்பதே இருக்காது. ஸோ இந்த நாட்களில திருச்சபைக்கு ஒரு கனெக்ஷன் ஆனது ரொம்ப அவசியமா இருக்கு. திருச்சபை அப்படின்னா யாருங்க திருச்சபை? எது திருச்சபை? எது திருச்சபை? பார்க்கிற இந்த கட்டிடம், இந்த டியூப்லைட், ஃபேன் இதெல்லாம் ஓடுது, இதுவா தேவாலயம்? இது கிடையாது தேவாலயம். அதில் அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தான் தேவாலயம். நீங்க இல்லைன்னு சொன்னா, நாம் இல்லைன்னு சொன்னா, இந்த கட்டிடம் வெறுமையான கட்டிடம் தான். ஆனா இதில் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சூசன் ஜெனரேஷன், அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தலைமுறைகள் இது உள்ள வரும்போதுதான் இது என்ன ஒரு அடையாளமாக மாறுகிறது? தேவாலயம், திருச்சபை என்கிற ஒரு அடையாளமாக மாறுகிறது. ஸோ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவாலயத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற, கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நம்ம அனைவருக்கும் இந்த கனெக்ஷன் ஆனது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த பந்தம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கனெக்ஷன் இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே நடக்காது. அந்த கனெக்ஷன் இல்லைன்னு சொன்னா அசைவு இருக்காது. அந்த கனெக்ஷன் இல்லைன்னு சொன்னா தேவ சமாதானம் இருதயத்திற்குள்ளாகவும் குடும்பத்திற்குள்ளாகவும் இருக்காது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு காரியம் சொல்றேங்க, இந்த ஜெபம் என்பது என்ன? ஜெபம் என்பது என்ன? இது தேவனோடு கூட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துகிற ஒரு காரியம் தான் ஜெபம். ஓகேங்களா? உபவாசம் அப்படின்னா என்ன? இந்த உபவாசமும் தேவனோடு உங்களுக்கு என்ன உண்டாகுது? ஒரு கனெக்ஷனை உண்டாகுது. பைபிள் ரீடிங் எதற்காக? அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு கனெக்ஷனை உண்டாக்குது. ஹல்லேலூயா. அப்போ வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற எல்லா காரியமும் எல்லாம் ஒரு மனுஷனை யாரு கூட போய் கொண்டு போய் சேர்க்குது? தேவனோடு கூட கொண்டு போய் சேர்க்குது. அந்த கனெக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு அந்த கனெக்ஷன் கட்டாயி போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீ ஆவிக்குரிய சபையாக இருக்க மாட்ட, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்க மாட்ட, நடமாடுகிற பிணமாக இருப்பீர்கள். நடமாடுகிற பிணமாக இருப்பீர்கள். எனக்கு நிறைய ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது, குடும்பத்துல சமாதானமே இருக்க மாட்டேங்குது. பண பிரச்சனை, ஜெபிச்சது நடக்கல, வேலையில உயர்வு இல்ல, ஒரு மாதிரி டல்லான சூழ்நிலையாக இருக்குது. இதை விடுங்க ஒரு பக்கம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதத்தின் ஆழங்களை புரிஞ்சு கொள்ளவே முடியல. கடைசி வரைக்கும் சங்கீதம் 23:1 தான், கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ரட்சிக்கப்பட்டு 20 வருஷத்துக்கு அப்புறமும் கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதை தாண்டி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷனால முன்னேறவே முடியல. பொருளாதார ரீதியில ஒரு மனுஷனால முன்னேறவே முடியல. அவன் தேவனுக்காக சாட்சியாய் நிற்கக்கூடிய அனுபவத்துல அவனால முன்னேறவே முடியல. சுத்தி சுத்தி பல வேணும், சுத்தி சுத்தி வயிற்று வலி, சுத்தி சுத்தி தலைவலி, சுத்தி சுத்தி பிரச்சனை, சரீரம் ஒடுங்கி ஒடுங்கி போகுது. ஆனாலும் சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிற, ஆனாலும் ஏசு ஏசுன்னு பாடுற, ஆனாலும் வேதம் வாசிக்கிற, ஆனாலும் தேவனுக்கான காரியங்களை செய்யற. பட் ஏன் அந்த அற்புதம் சரீரத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஏன் அது வெளிவரல? கனெக்ஷன் ப்ராப்ளம். கனெக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்குது. தேவனோடு இருக்கிற அந்த பந்தத்துல பிரச்சனை இருக்குது. நான் சொல்றேன், இயேசுவோடு ஒரு மனுஷன் நடக்கும்போது, ஏனோக்க குறிச்சு தெரியும், நீங்க வாசிருக்கிறீங்க ஆதியாகமத்துல. அவன் தேவனோடு கூட என்ன பண்ணானா? சஞ்சரித்தான். அவன் என்ன பண்ணான்? தேவனோடு கூட சஞ்சரித்தான். சஞ்சரிப்புனா என்ன? சஞ்சரிப்புனா என்ன? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் நான் 3 hours ப்ரே பண்றேன், நான் வீக்லி 3 நாள் உபவாசம் இருக்கிறேன், முழு உபவாசம் இருக்கிறேன், நான் தேவனுக்காக தசம பாகத்தை முதன்மையா கொண்டு வந்து கொடுக்கிறேன், என்ன போல காணிக்கை கொடுப்பதற்கு யாருமே இல்லை. ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல சமாதானம் இல்லாமலும், ஒரு உயர்வு இல்லாமலும், வேலை ஸ்தலத்துல எதிர்பார்த்த காரியம் நடக்காமலும் இருக்குது. ரீசன் என்னன்னு சொன்னா, உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டவனுக்கு வெளியிலிருந்து பிரச்சனை வருவது கிடையாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு அவனுக்குள்ள இருக்கிற மனுஷனாலே அவனுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறம் உனக்கு வெளியிருந்து எவனோ ஒருத்தவன் மந்திரிச்சு விடுறான், தகுடு விடுறான், அம்பு விடுறான், சூனிய வச்சுட்டான், எனக்கு அது மேல இதை ஏவி விட்டுட்டான், அதை ஏவி விட்டான். பிரியமான தேவ சபையே, நீ ரட்சிக்கப்பட்ட அந்நாளே இயேசுவின் நாமத்தினால் நீ முத்திரை போடப்பட்டிருக்கிற. இப்ப நீ சீல் பண்ணப்பட்டிருக்கிற உண்மையில வெளியிலிருந்து எந்த ஒரு சக்தியால உன்னை என்ன பண்ண முடியாது, கீழே தள்ள முடியாது. உனக்கு எதிரி யாரு தெரியுமா? உனக்கு எதிரி நீயே தான். உன் உள்ளான மனுஷன் அவன் புதுப்பிக்கப்பட வேண்டும். உன் உள்ளான மனுஷன் தான் உன்னை இதுவரைக்கும் வாழ்க்கையில முன்னேற விடாதபடிக்கு அவன் தடுத்துக்கிட்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளதா இருக்குது. பிரியமான தேவ சபையின் நாட்களில் ஆவிக்குரிய பிள்ளைக்கு தேவனோடு இருக்கிற பந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க 3 hour ஜெபம் பண்ணாலும் சரி, எவ்வளவு நாள் உபவாசம் செய்தாலும் சரி, உன்னுடைய சிந்தை, உன்னுடைய நினைவுகள் அது பொல்லாததா இருந்துச்சுன்னு சொன்னா தேவன் உன்னிடத்தில் வாசமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆராதனை செய்யும் போது அந்த கர்த்தரோடு இருக்கிற அந்த கனெக்ஷன் உங்களுக்கு ஏற்படுதா? ஏற்படலன்னு வச்சுங்களேன், அந்த கனெக்ஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தையோடு கூட ஒரு கனெக்ஷனுக்குள்ளாக உங்களால போக முடியலையா? ஏதோ ஒரு பிரச்சனை உன் உள்ளான மனுஷனிடத்தில் இருக்கிறது. இந்நாட்களில் தேவ சபைக்கு ஆண்டவர் அந்த பந்தத்தை உறுதிப்படுத்துகிறார். அந்த பந்தத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உண்மையாக பெரிய ஒரு இடத்துல பெரிய காரியங்களை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்கள். எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வசனத்தினுடைய கடைசியில ஒரு காரியத்தை பாருகிறோம். அதை அவர் என்ன பண்ணுகிறாரா? சொல்லுங்களேன். சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம். அதை எதை சுத்தம் பண்றாருன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. கனி கொடுப்பதை அவர் சுத்தம் செய்கிறாரா, இல்ல கனி கொடாதிருப்பதை தேவன் சுத்தம் செய்கிறாரா? மறுபடியும் அந்த வசனத்தை தெளிவாக சத்தம் உயர்த்தி ஒரு வாசிங்க. எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ இந்த சுத்தப்படுத்துதல் எந்த இடத்துல நடக்குது? கனி கொடுக்கிற செடிக்கு நடக்குதா, இல்ல கனி கொடாதிருப்பதற்கு நடக்குதா? அல்லேலூயா. ஆனா ஒரு மனுஷனுடைய சட்டத்தின்படி பார்த்தா எது கனி கொடுக்கல அதை தானே சிஸ்டர் ரெடி பண்ணணும். ஒரு செடி பூ பூத்து காய் காய்ச்சிட்டு இருக்குன்னா அதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு செடி சுத்தமா காய் காய்க்கவே இல்லை, அதுக்குத்தான் நம்ம உரங்கள் எல்லாம் போடுவோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இங்க சொல்றாரு பாருங்க, எது கனி கொடுக்குதோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் என்ன பண்றாராம்? சுத்தம் செய்யறாராம். அந்த சுத்தம் அங்க நடந்தா தான் கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சுத்தம் நடக்கலன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முன்னாடி சொல்ல மறுபடியாக அந்த கனி கொடாது இருக்கிற செடி என்ன ஆகி போச்சு? அறுத்து போட்டா. அறுத்து போட்டுட்டா இப்ப அந்த இடத்துல தேவனுடைய பந்தமும் அந்த கொடியினோடு இருக்கிற அனுபவமும் ஒன்றுமே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கனி கொடாதிருக்கிற கொடிகள் உலகத்தில் அநேகம் உண்டு. இயேசுவை அறியாதிருக்கிற கொடிகள் உலகத்தில் நிறைய உண்டு. ஆனால் கனி கொடுக்கிற கொடி ஆகிய உன்னை தேவனாகிய கர்த்தர் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். நீ அவருடைய தோட்டத்தில் நடப்பட்டவன், நீ அவருடைய தோட்டத்தில் நடப்பட்டவள். சோ உன்னை தேவனாகிய கர்த்தர் அனுதினமும் சுத்திகரிச்சு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உங்க இருதயம் இருக்குல்ல, ஒரு மனுஷனுடைய எல்லா காரியமும் நிறைய வெளிப்படையாக சொல்லாத எல்லா காரியமும் இந்த சிந்தைக்குள்ளாக நிர்ணயத்துக்குள்ளாக தான் இருக்கு. அல்லேலூயா. அதை வெளியே இருக்கிற மனுஷனால பார்த்து புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தை என்ன பண்றார்? ஆராய்ந்து அவர் அறிந்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். சோ உங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்க எந்த காரியத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன விதமான நெகட்டிவ் தாட்ஸ், எப்படிப்பட்ட வீழ்ச்சியின் அனுபவம் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் உள்ள இருக்கிற மனுஷனை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சோ அங்க இருக்கிற காரியத்துலதான் தேவன் சொல்றாரு, ஒரு சுத்தப்படுத்துதல் இந்த நாட்களில வேணும். தேவ சபைக்கு என்ன வேணும்? ஒரு சுத்தப்படுத்துதல் வேணும். அந்த சுத்தம் இல்லாமல் தேவனோடு இருக்கிற பந்தத்தை என்ன பண்ண முடியாது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. சனிக்கிழமை சரக்கு அடிச்சுட்டு, சனிக்கிழமை தண்ணி அடிச்சுட்டு, ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துல வந்து நீ என்ன வேணா குதி, அந்நிய பாஷை ரீபா ராபான்னு சொல்லி நோட்ஸா பேசு. அந்த இடத்துல தேவன் மகிமையே பட மாட்டார். அது உனக்குள்ள இருக்கிற அசுத்தாவி. நீ சனிக்கிழமை சினிமா படம் போய் பார்த்துட்டு என்ன கருமத்தையோ எல்லாத்தையும் பார்த்து கருமம் எல்லாம் இருதயத்துக்குள்ள சேர்த்து வச்சுட்டு தேவாலயத்துல வந்து ஒரு ஒப்புரவு இல்லாம அந்த கனெக்ஷன்ல உட்காந்துக்கிட்டு என்னத்தான் உடம்பு ஆட்டினாலும் என்னத்தான் அந்நிய பாஷை பேசினாலும் உனக்குள்ள இருப்பது அசுத்தாவி. நீ சனிக்கிழமை புகை ஊதிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து இயேசு இயேசுன்னு வாய் நிறைய சொன்னாலும் உனக்குள்ள இருப்பது அசுத்தாவி. நீ சனிக்கிழமை என்னென்னத்தையோ காரியங்கள் எல்லாம் உங்க இருதயத்திற்குள்ளாக உண்டாக்கி நினைச்சு எல்லாம் பண்ணிட்டு தேவாலயத்துல ஞாயிற்றுக்கிழமை வந்து பரிசுத்தவான் மாதிரி அமர்ந்தாலும் உனக்குள் தேவனுடைய ஆவியானவர் அசைவாட மாட்டார். இந்த காரியம் எல்லாம் இந்நாட்களிலே சபை மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சோ ஆண்டவர் வார்த்தையின் மூலமா இந்நாட்களில் வெளிப்படுத்துறார்.
கனி கொடுக்கிற உன்னை நான் அதிகமாக சுத்தம் பண்ணுவேன். அதிகமாக தேவனுடைய சுத்திகரிப்பு நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கணும். அந்த சுத்திகரிப்பு இல்லைன்னு சொன்னா நம்மளால அடுத்த நிலைக்கு போக முடியாது. சோ இந்த நாட்களில் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு ஆவிக்குரிய நபையினுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கும் அந்த கனெக்ஷன் ஆனது ரொம்ப முக்கியமா இருக்குது. அந்த கனெக்ஷனை இன்னைக்கு நிறைய காரியங்களா டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு உலகத்தில் நிறைய காரியம் நிறைஞ்சிருக்கு. ஒரு மனுஷனை வார்த்தையிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய நிறைய காரியம் உண்டு. மனுஷனை இச்சையில் விளைவிக்கக்கூடிய நிறைய காரியம் உண்டு. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் என்ன ஆயிட்டான், விழுந்துதான் போகிறார்கள். ரீசன் என்னன்னு சொன்னா அந்த கனெக்ஷன் பிட்வீன் காட் அண்ட் மேன் அது புரோக் ஆகி போச்சு. சோ இன்னைக்கு தேவாலயத்திற்கு ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உன் வாழ்க்கைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என்னோடு கூட இருக்கிற உன் பந்தத்தை நீ இன்னும் உறுதிப்படுத்திக்கோ. நீ கனி கொடுக்கிற, ஆனால் அந்த கனி ஏன் விருத்தியாகல? உன்னிடத்தில் கனிகள் உண்டு, ஏன் அந்த கனி ஆசீர்வாத நிலைக்குள்ளாகவும் மிகுதிக்குள்ளாகவும் போகாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, நீ உன்னோடு தேவன் வைத்திருக்கிற அந்த உறவு என்னமோ ஸ்ட்ராங்கா இருக்குது, ஆனால் நீ தேவனோடு ஏற்படுத்தியிருக்கிற அந்த பந்தத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது. சோ இங்க வசனத்துல வாசிக்கிறோம், அவர் கனி கொடுக்கிற செடியை என்ன பண்றாரு, அவர் மறுபடியும் அவர் சுத்திகரிக்கிறவரா இருக்கிறார். வாசிங்க 3:4. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் எப்பொழுதும் சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப கனி கொடுக்கிற உன்னை தேவனாய கர்த்தர் சுத்தம் பண்றார். ஓகேங்களா? சரி, அந்த சுத்திகரிப்பு எப்படி பாஸ்டர் நடக்குது? எப்படி சுத்திகரிக்க முடியும்? எப்படி சுத்திகரிக்க? சரி, உங்களுடைய சரீரத்தை சுத்திகரிப்பதற்கு எது தேவைங்க? சொல்லுங்க. பக்கெட்டா? வாட்டர் தேவை. உங்களுடைய சரீரத்தை சுத்திகரிப்பதற்கு எது தேவை? தண்ணி. அந்த தண்ணி இருந்தா தான் நீங்க என்ன சோப்பு போட்டாலும் சரி, என்ன பர்ஃப்யூம் போட்டாலும் சரி, அது கரெக்டா காட்டி கொடுத்துரும். ஆனால் தண்ணியான ஒன்று இருந்தா தான் உன் சரீரத்தை என்ன பண்ண முடியும்? ஃபுல்லா கிளீன் பண்ண முடியும். இங்க கனி கொடுக்கிறவனை கனி கொடுக்கும்படியாக தேவன் தேவாலயத்துல வச்சிருக்கிற உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் தேவன் சுத்திகரிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த சுத்திகரிப்பு எப்படி நடக்குதுன்னு சொல்லி 3ஆம் வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சொல்லுங்க, இப்பொழுதே சுத்தமானீர்கள். ஒரே ஒரு வழியில தான் ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். எப்படி சுத்திகரிக்கிறார்? உபதேசத்தின் மூலயமா. எதன் மூலயமாக? அது எப்படி சுத்திகரிக்கிறார்னு சொன்னா அவருடைய உபதேசத்தால சுத்திகரிக்கிறார். உபதேசம் அப்படின்னா என்ன? உபதேசம் அப்படின்னா என்ன? வார்த்தை தானே. அந்த வார்த்தை தான் உபதேசம். அந்த வார்த்தை எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்குதோ அவனை எந்த காரியத்திலும் யாராலும் விளைவிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை இல்லாத இடத்துல தேவனுடைய கிரியை என்ன ஆகாது? நடக்காது. சோ வார்த்தையை என்ன பண்ணுங்க? தேவ சமூகத்தில் அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்க. சரி, அந்த வார்த்தையை பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எங்க சுத்திகரிக்கிறது தேவனுடைய வேலை. அந்த சுத்திகரிக்க அவர் செய்யணும் அப்படின்னு சொன்னா நீயும் அங்க என்ன நிக்கணும்? தேவனுடைய சுத்திகரிப்புல போய் நிக்கணும். அப்ப அங்க சுத்திகரிப்பு நடக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க எதன் மூலமா சுத்திகரிப்பு நடக்குது? உபதேசத்தின் மூலமா சுத்திகரிப்பு நடக்குது. அந்த உபதேசம் அப்படின்னா என்ன? வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக, ஜீவனை கொடுக்கிற இயேசுவினுடைய வார்த்தையின் மூலமாக அங்க அந்த உபதேசமானது வெளிப்படுது. சோ அந்த வார்த்தை அந்த இடத்துல வரணும்னு சொன்னா நீங்கள் அந்த வார்த்தையை பெறுவதற்கு என்ன வேதம் வாசிக்கணும். சரி, அந்த வார்த்தை உங்களுக்குள் வருவதற்கு வேற என்னென்னலாம் பண்ணலாம்? பிரதர் சொல்றாரு வேதம் வாசிக்கணும், பைபிள் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. வேற ஃபாஸ்டிங் போடணும். இந்த வார்த்தை உள்ள வரணும். எங்க வார்த்தை பைபிள்ல தாங்க இருக்குது. இந்த வார்த்தை உள்ள வரும்போது தான் சுத்திகரிப்பு. இந்த வார்த்தை பைபிள்லே இருந்துச்சுன்னு சொன்னா பைபிள் தான் சுத்தமான இருக்கும். அதனால தான் இந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன? பரிசுத்த வேதாகமம். அது பரிசுத்தமா இருக்குது. சோ இங்க புஸ்தகத்தில் இருக்கிற இங்க இருக்கிற பரிசுத்தம் இங்க தேவாலயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா, உன் வாழ்க்கையில வரணும் அப்படின்னா, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தம் வரணும், அந்த சுத்திகரிப்பு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை எப்படி உள்ள வரைக்கணும்? இந்த வார்த்தையினால் எப்படி அந்த சுத்திகரிப்பை பெற முடியும்? இயேசு சொல்லிட்டாரு, உபதேசத்தின் மூலமா தான் நீங்கள் என்ன வாக்கப்படுவீர்கள்?
சுத்திகரிக்கப்படுவீர்கள். சோ அந்த சுத்திகரிப்பு எப்படி வருதுன்னு சொன்னா த்ரூ வேர்ட் ஆஃப் காட். சரி, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருது. சோ அந்த வார்த்தைக்கு முன்பாக நீ நிற்கும் போது உனக்குள்ளே அந்த வார்த்தை இருந்தாதான் என்ன ஆக முடியும் தெரியும். பரீட்சைக்கு போறவன் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியாம அவன் பெரிய படிப்பிஸ்டா இருந்தாலும் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, என்னாச்சு போச்சு. அந்த இடத்துல கதை தான் அடிக்க முடியுமே தவிர்த்து ரியாலிட்டி எழுத முடியாது, உண்மை எழுத முடியாது. சோ அப்ப தேவனுடைய சுத்திகரிக்கும்படியாக அவருடைய வார்த்தை எடுத்துக்கிட்டு வராரு, தீர்க்க தரிசனத்தை எடுத்துக்கிட்டு வராரு, தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கிட்டு வராரு. அதை ரிசீவ் பண்ற தேவ சபை, அதை ரிசீவ் பண்ற ஆவிக்குரிய பிள்ளை அந்த வார்த்தையை பெற்று இருக்கணும். அதை எப்படி பெற முடியும்? பிரதர் சொன்னாரு, பைபிளை வாசிங்க. பைபிளை வாசிப்பதின் மூலமாக அந்த வார்த்தை என்ன ஆகுது, உள்ள போகிறது. ஓகே, வேற எப்படி அந்த வார்த்தையை பெற முடியும்? ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுங்க, அந்த வார்த்தை உள்ள வந்தா தான் சுத்திகரிப்பு ஆரம்பிக்கும். சுத்திகரிப்பு நடந்தா தான் தேவனோடு இருக்கிற கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும். தேவனோடு இருக்கிற கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆனா தான் நீ இயேசுவின் நாமத்தில் எதை கேட்கிறியோ அது நடக்கும். அதுதான் ஒரு ஆவிக்குரிய பிள்ளையினுடைய அடையாளம். சோ அந்த அடையாளத்திற்கு சுத்திகரிப்பானது ரொம்ப அவசியம். அந்த சுத்திகரிப்பு தேவனுடைய உபதேசத்துல நடக்குது. அந்த உபதேசம் தான் அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை அவர் கொண்டு வரார். இப்ப ரிசீவ் பண்ற நீங்களும் நானும் அந்த வார்த்தையோடு கூட போய் நிக்கணும். சோ அந்த வார்த்தையை எப்படி ஒரு மனுஷன் பெற முடியும்? பிரதர் சொல்லிட்டாரு, பைபிள் வாசிக்கணும். கரெக்ட். பைபிள் வாசித்து அதனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளும் போது தான் ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவன் செய்கிறார் என்பதை அவன் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ இந்த வேத புஸ்தகமானது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த வார்த்தையும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. பிரசங்கம் கேட்கிறோம், பிரசங்கம் கேட்கிறோமா கேட்கலையா? உபதேசம் கேட்கிறோம். புதன்கிழமை என்ன கேட்கிறோம்? புதன்கிழமை சன் மியூசிக்ல பாட்டு கேட்கிறோம், ஸ்பாட்டிஃபைல பாட்டு கேட்கிறோம், யூடியூப்ல பாட்டு கேட்கிறோம், இன்ஸ்டால ரீல்ஸ்ல கேட்கிறோம், கர்த்தருடைய உபதேசத்தை கேட்கிறோம், என்னென்னத்தையோ தேவ சமூகத்துல கேட்கிறோம். அப்ப பாருங்க, வேதத்தை வாசிப்பதன் மூலமாக அவருடைய வார்த்தை உள்ள போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 1ஆம் சங்கீதத்துல, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற, எடுத்து வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனம். 1ஆம் சங்கீதம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்க பாருங்க, அந்த வசனத்தின் மேல, அதாவது பைபிள் யார் வேணா வாசிக்கலாம், உலகத்துல யார் வேணா பைபிளை வாசிக்கலாம். சேவ்டு ரட்சிக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் வேதத்தை வாசிக்கணும் சட்டம் இருக்கா? இல்லவே கிடையாது. ரட்சிக்கப்படாதவர்களும் வேதத்தை என்ன பண்ணுவார்கள்? வாசிப்பார்கள். இந்து சகோதரர்களும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கலாம், இஸ்லாமியர்களும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கலாம், தேவன் இல்லை என்று சொல்பவர்களும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கலாம். ஆனா அவர்கள் வாசிப்பதற்கும் தேவாலயத்திற்கு வருகிற சீல் பண்ணப்பட்டிருக்கிற நீ வாசிப்பதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அதை சங்கீதக்காரன் சொல்றாரு. அந்த வசனத்தில் மறுபடியும் வாசிங்க, கர்த்தருடைய வேதத்தில் அவருடைய வார்த்தையில் பிரியமாயிருந்து, தட்ஸ் எனஃப். எப்படி இருக்கணும்? பிரியமாயிருக்கணும். அந்த வார்த்தையை லவ் பண்ணும். அந்த வார்த்தை என்ன பண்ணும்? லவ் பண்ணும். நம்மளுடைய அன்பு அந்த வசனத்தின் மேல ஆழமா இருக்கணும். இன்னைக்கு வேதம் வாசிக்க போறேன், இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசுவார். ஆண்டவரே, அந்த வார்த்தையை ஒரு மனுஷன் லவ் பண்ணும் போது தாங்க அதனுடைய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பை வெளிக்கொண்டு வரும். அந்த உபதேசமானது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த பிரியம் இல்லாத இருக்கும் போது, அந்த வார்த்தையை ஒரு மனுஷன் அசட்டை பண்ணும் போது அவன் வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்காது. வசனம் சொல்லுது, அவர் அவருடைய வசனத்தை அனுப்பி என்ன பண்றார்? குணமாக்குறார், சுகமாக்குறார். அப்ப அந்த வசனம் தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். ஆவிக்குரிய பிள்ளைக்கு, தேவனுடைய சபைக்கு அடையாளம் பெரிய கட்டிடம் அல்ல, அடையாளம் வெண் வஸ்திரம் அல்ல, அடையாளம் தேவனுடைய பெரிய அடையாளம் அவருடைய வார்த்தையின் அபிஷேகம், அவருடைய வார்த்தையின் ஆசீர்வாதமே அடையாளம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை லவ் பண்ணுங்க, அந்த வார்த்தையை லவ் பண்ணுங்க. அந்த வார்த்தையை பிரியப்பட்டு ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போது தான் அந்த உபதேசம் கிரியை செய்து சுத்திகரிப்புக்குள்ளாக போய் அந்த கனெக்ஷன் பலப்பட்டு தேவன் நியமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் கேட்க போது அது நிறைவேற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை லவ் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க. அது மட்டுமல்லாம அதே வசனத்துல மறுபடியும் வாசிக்கும் போது, பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோ கனெக்ஷன் இருக்கிறவன் பாக்கியவானாயிருப்பான்.
நம்ம பாக்கியவானா இருப்பதுதான் தேவனுடைய சித்தமே. ஆனால் அந்த பாக்கியம் சம்பவிக்கல, ரீசன் என்ன சொன்னா கனெக்ஷன் இல்ல. அந்த கனெக்ஷன் நடக்கணும்னு சொன்னா அந்த ப்ராப்பரான உபதேசம் இருக்கணும். அந்த ப்ராப்பரான உபதேசம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா கர்த்தருடைய திரு வசனத்துல இருந்து வருது. அந்த வசனம் ஒரு இடத்துல கிரியை செய்து சுத்திகரிக்கணும்னு சொன்னா அந்த வசனத்தை ஒரு மனுஷன் பிரியமா ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். அது மட்டும் இல்ல, அந்த வசனத்தை எங்கேயோ ஒரு மூலையில வச்சுட்டு ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் வாசிட்டு மூடி போட்டு வைக்கிறதற்காக தேவனாகிய கர்த்தர் அபிஷேகம் பண்ணி சபையில வைக்கல. இரவும் பகலும் அந்த வார்த்தையை ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? தியானிக்கணும். ஏன்னு சொன்னா அந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு. அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு. செத்து போக வேண்டிய உன்னை இன்னைக்கு காப்பாத்தி தேவாலயத்துல வச்சிருப்பது அவருடைய வார்த்தை. ஊருக்கு முன்பாக அசிங்கப்பட்டு நிற்க வேண்டிய உன் குடும்பத்தை இன்னைக்கு ஆண்டவர் பாதுகாத்து வச்சிருக்கிறது அவருடைய வார்த்தை. நிறைய பேர் உன்னை குறிச்சு பின்னாடி கேவலமா பேசிட்டு இருக்கிறானே, அந்த கேவலத்துக்கெல்லாம் ஒரு பதில தரப்போறது அவருடைய வார்த்தை. உன் சூழ்நிலையை முழுமையாக மாற்ற போறது ஆண்டவருடைய வார்த்தை. உன் வேலை ஸ்தலத்துல உன்னுடைய கையின் பிரயாசத்தை உயர்த்த போகிறது ஆண்டவருடைய வார்த்தை. உன் ஊழியத்தை விசாலப்படுத்தி கட்டி எழுப்ப போகிறது தேவனுடைய வார்த்தை. உனக்கான எல்லா நன்மைகளையும் வெளிக்கொண்டு வர போகிறது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை அசட்டை பண்ணுகிற உனக்கு தேவனோடு பந்தம் இருக்காது. நீ மகிமை உள்ளவனாக பாக்கியம் உள்ளவனாக இருக்க முடியாது. சோ ஒரு ஆவிக்குரிய சபை அந்த வார்த்தையில இன்னும் பலப்படுங்க, பிரியப்படுங்க, அந்த வார்த்தையை லவ் பண்ணுங்க. காத்திருப்பவனுக்குத்தான் அந்த வார்த்தையினுடைய அபிஷேகமும் ஆழமும் வெளிப்படும். நீ அந்த வார்த்தையின் மேல பிரியமாய் காத்திருப்பது உண்மை என்று சொன்னால் தேவனுடைய சுத்திகரிப்பும் அவருடைய பாக்கியத்தினுடைய குடும்பத்துல நீ சுதந்திரிப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலேஜுக்கு போகும்போதும் அவருடைய வார்த்தையை லவ் பண்ணிட்டு போங்க, அவருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணிட்டு போங்க. என்னென்னமோ காரியம் அப்லோட் பண்றோம், என்னென்னமோ காரியம் கேட்கிறோம். அந்த வார்த்தைக்கு நீ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு தேவன் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அந்த அளவிற்கு கர்த்தர் உன் பிள்ளைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அந்த அளவிற்கு உன்னுடைய ஃபியூச்சருக்கு தேவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். நீ தேவ சமூகத்துல பாக்கியவானா தான் இருக்கணும், தரித்திரனாய் தேவ சமூகத்துல இருக்கக்கூடாது. சோ வேதத்தை வாசிங்கள், அந்த வேதத்தில் பிரியமாயிருங்கள், அந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிகள். அப்பொழுது உங்களுக்கான சுத்திகரிப்பு பலப்பட்டு இருக்கும். எடுத்து வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் அதே 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. இப்போ கனி கொடுக்கிறாங்கல்ல, கனி கொடுப்பதற்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு. என்ன விஷயம் பிரதர்? 4ஆம் வசனத்துல அதான் பிரதான வார்த்தை. அது இருந்தா தான் கனி கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் கனி கொடுக்கணும்னு சொன்னா முன்னாடி சுத்திகரிப்பு தேவை. அதையும் வார்த்தையில பண்ணிட்டாரு. சோ இப்ப வார்த்தை உள்ள ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ அந்த சுத்திகரிப்புக்கு அப்புறம் இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரூட் வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த ஃப்ரூட் எப்படி வெளியே வரும் அப்படின்னு சொன்னா அந்த 4ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை உண்டு. அது என்ன வார்த்தை தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. நிலைத்திருங்கள். என்ன பண்ணுங்க? நிலைச்சிருங்க. ஒரு காரியம் சொல்றேன் தேவ சபை, உனக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு சபை உண்டு இல்ல, உனக்கான சுகம் கொடுக்கிற ஒரு சபை உண்டு இல்ல, உனக்கான எல்லா காரியங்களையும் ஏறெடுத்து உனக்காய் ஜெபிக்கக்கூடிய ஒரு சபை உண்டு இல்ல, மாம்சத்திலும் சரி ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, நீங்கள் எந்த இடத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எந்த இடத்தில் விடுதலையாகி இருக்கிறீர்களோ அந்த சபையில நிலைச்சிருங்க. அல்லேலூயா. சுத்திக்கிட்டே இருக்க கூடாது, அங்கங்க ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. உனக்கு தேவன் விடுதலை கொடுத்திருக்கிற தேவாலயத்துல நிலைச்சிரு. உனக்கு தேவன் சமாதானம் கொடுத்திருக்கிற தேவாலயத்துல நிலைச்சிரு. உன்னை ஆண்டவர் கரெக்டான வழியில நடத்துற தேவாலயத்துல நிலைச்சிரு. இது பிசிக்கலி. ஸ்பிரிச்சுவலி தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது நீங்கள் என்ன கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க? கனி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ இந்த நாட்களில் தேவ சபைக்கு இந்த கனி கொடுக்கிற அனுபவம் முக்கியமான ஒன்றாக இருக்கு. ஆசீர்வாதம் எல்லாம் வெளிவரும், நன்மைகள் வெளிவரும். நீ ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த கனி என்பது 2 விதமான கனி. என்ன கனி? 2 விதமான கனி. ஒரு கனி மாம்சக்கனி, சொல்லுங்களேன். இன்னொரு கனி ஆவிக்குரிய கனி. இந்த கனிகளில 2 விதம் இருக்கிறது. ஒண்ணு மாம்சத்தின் கனி. நான் சொல்றது எல்லாமே நன்மை ரூட்டு தான். நீங்க ஒன்னே கனி என்னும் போது உடனே அங்க போயிடக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட், இந்த பிசிக்கல் அந்த அதுக்கு போயிடக்கூடாது. நான் சொல்றதெல்லாம் நன்மை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த மாம்ச கனியும் உண்டு, ஆவிக்குரிய கனியும் உண்டு. இந்த மாம்ச கனி என்பது ஆவிக்குரிய கனி உங்களுக்கு தெரியும். கலாத்தியன் சாப்டர் 5 அதை எடுத்து வாசிச்சு பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம்
Praise the Lord. இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லலாம் அப்படின்னா, ஆவியின் கனியோ அங்க என்ன போடப்பட்டிருக்கிறது இல்லைங்க, அந்த வார்த்தை ஆவியின் கனிகளோ அப்படியா இல்ல ஆவியின் கனியோவா? ஆவியின் கனிகளோ கிடையாது, ஆவியின் கனியோ. இங்க பாருங்க, உள்ள வரது ஒன்னே ஒண்ணுதான் உள்ள வரும். நீ கொடுப்பதுதான் மல்டி, நீ கொடுப்பதுதான் நிறைய இருக்கிறது. அப்ப உள்ள தேவன் இன்ஜெக்ட் பண்றது, தேவன் எதிர்பார்ப்பது ஒண்ணுதான். அதான் வேதம் சொல்றது கலாத்தியர்ல, ஆவியின் கனியோ அன்பு. அந்த அன்பு பிரதானப்படுத்தி மீதி இருக்கிற எல்லாம் அதை ஃபாலோ பண்ணுது. ஆவியின் கனிகளோ கிடையாது, ஆவியின் கனியோ அன்பு. அது நிறைய உள்ள நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நிறைய சாப்டர் கிடையாது, ஒரே சாப்டர் தான். அந்த அன்பு உள்ள வரும்போது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாம் நடக்குது. அதான் வேதத்துல வாசிக்கிறோம், அன்பு திரளான பாவங்களை என்ன பண்ணுதான்? மூடு. அப்ப அன்பு வந்துட்டாலே பாவம் இருக்காது. பாவம் இல்லனாலே அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது, அந்த இடத்துல பிசாசுக்கு இடமே இருக்காது. அப்போ லவ், அதைத்தான் சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, நீங்கள் அந்த வேதத்துல என்ன பண்ணுங்க? பிரியமாயிருங்க, பிரியமாயிருங்க. அந்த லவ் வெளியே வரும்போது, அந்த லவ் ஸ்ப்ரெட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல பாவம் விலகி போகுது. ஆனா இன்னைக்கு பாவம் இருப்பதற்கு ரீசன் சொன்னா, அந்த இடத்துல அன்பே கிடையாது, ஸ்நேகமே இல்லை. ஸ்நேகம் இல்லாத இடத்தில் பிசாசு உண்டு. சொல்லுங்களேன், ஸ்நேகம் இல்லாத இடத்தில் பிசாசு உண்டு. ஆனால் நேசம் இருக்கிற இடத்தில் இயேசுவானவர் உண்டு. நேசம் இருக்கிற இடத்தில் நேசர் உண்டு. அன்பு இருக்கிற இடத்தில் ஆண்டவர் உண்டு. அன்பு இல்லாத இடம் பிசாசு இருக்கிற இடம். அவர் எப்படி இருக்கிறார்? அன்பாய் இருக்கிறார். கர்த்தர் எப்படி இருக்கிறார்? தேவன் அன்பாய் இருக்கிறார். இந்து மக்கள் சொல்றாங்க அன்பே சிவம், அன்பே சிவம். அல்லாஹ், இஸ்லாமியர்களும் சொல்றாங்க அன்பை என்ன பண்ணுங்க? பிரதானப்படுத்துங்க, எல்லாரும் நேசுங்க. சோ உலக மக்களுக்கு ஒரே ஒரு காரியம்தான் அன்பு. அந்த அன்பு உள்ள வந்தாலே பாவம் விலகும். சோ அதனால தான் ஜான் 3:60 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பிறனகுமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருள் இவ்வளவா இந்த உலகத்தில் எதை கூர்ந்தார்? அன்பு கூர்ந்தார். சோ அன்பு வெளியே வரும்போது பாவம் ஆட்டோமேட்டிக்கா போகுது. அன்பு இல்லாத இடத்துல பிசாசு உட்காந்துக்கிட்டு இருக்கான், தலை விரிச்சுக்கிட்டு கர்லிங்காரோட உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்ன செய்யலாம், எதை விழுங்கலாம்? ஏன்னா அவன் யாரை கட்டி பிடிக்கலாம் நினைக்கிறவன் கிடையாது, அவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்திக்கிட்டு இருக்கிறான். நீ ஒயிட் ஷர்ட் போட்டாலும் பிடிச்சிருவான் பிரதர், கிரீன் ஷர்ட் போட்டாலும் பிடிச்சிருவான், நீ எதை போட்டாலும் பிடிச்சிருவான். ஒரே இடத்துலதான் விடுதலை உண்டு. எங்கன்னு சொன்னா அந்த வார்த்தை இருக்கிற இடத்துல. சோ ஒரு ஆவிக்குரிய பிள்ளையினுடைய சுத்திகரிப்பு இருதயத்துல நடக்கணும். அந்த இருதயத்துல சுத்திகரிப்பு நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா தேவன் உனக்காக நியமித்து வச்சிருக்கிற, உனக்காக தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும். ஒரு விஷயம் தெரியுங்களா, தேவன் சிலருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாரு. தீர்க்க தரிசனம் சொல்லி ஒரு 4 மாசத்துல அற்புதம் நடக்கும், ஒரு 5 மாசத்துல உன் வாழ்க்கை மாறும்னு சொல்லியிருப்பாரு. ஒரு வருஷத்துல உன் வாழ்க்கையில நல்லது நடக்குமா, இந்த வருஷத்துல நீ ஒரு ரூபவதியாய் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உள்ளவளா இருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு வருஷம் முடிஞ்சு போயிருக்கும், நம்மளும் கால்குலேட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஒரு வருஷம் சொல்லிட்டாரு, 4 மாசம் சொன்னாரே, முடிஞ்சு போச்சா, ஏன் நடக்கல? அப்ப ஒரே ஒரு காரியம் நம்ம சொல்லிடுவோம், அந்த ஆள் ஃபால்ஸ் ப்ராஃபட், அந்த ஆளு கள்ள தீர்க்கதரிசி, நடக்கல. நான் சொல்றேன், இயேசுவானவர் சொன்னது, அவருடைய வார்த்தை, அது நிச்சயம் நடக்கும். ஆனா அதை நடக்க கூடாம தடுக்கக்கூடிய சக்தி பிசாசுக்கு கிடையாது, உன் உள்ளான மனுஷனுக்கு இருக்குது. நீயே உன் ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியும். நான் சொல்லிட்டா, பிசாசை விட நீ பெரியவனா சின்னவனா? எவ்வளவு வயசு? ஒரே கேள்விதான் பிரதர், பிசாசை விட நீங்கள் பெரியவர்களா சின்னவனா? இப்ப உங்களுக்கும் பிசாசுக்கும் ஒரு பேட்டல் நடக்குதுன்னா அதுல யார் ஜெயிப்பா? கண்டிப்பா நேராவே உட்கார முடியல, செவுத்துல சாஞ்சி நான் ஜெயிப்பேன் சிஸ்டர். இது முக்கியம் இல்ல சிஸ்டர், சும்மா சொன்னேன். அப்ப பாருங்க, பிசாசை பார்க்கிலும் நீ பெரியவன். ரீசன் என்னன்னு சொன்னா, உனக்குள்ள என்ன உண்டு? வேர்ட் ஆஃப் காட், அவருடைய வார்த்தை உண்டு. சோ அந்த வார்த்தை இருப்பதனால தான் நீ பெரியவனாவே இருக்கிற. ஆனா வார்த்தை இருக்கிற உனக்குள் எதுவுமே வர முடியாது, எதுவுமே உன்னை அசைக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம் இருக்குது, அது வந்துச்சுன்னா நான் அசைஞ்சிருவனும். ஓகே, நீயே வாசலை ஏற்படுத்தி கொடுத்துட்ட. பைக்ல போறேன், அந்த ஜங்ஷன்ல நான் விழுந்துருவனும்.
கண்டிப்பாய் விடுவாய். நீயே வாசலை ஏற்படுத்தி கொடுத்துட்ட. அங்க நீ காலை அமுக்கினாலும் பிரேக் பிடிக்காது. இன்னைக்கு நான் போறேன், இன்னைக்கு எனக்கு 4 மணிக்கு மேல பசி எடுக்குமா, நீயே வாசலை ஏற்படுத்திட்ட. 4 மணிக்கு உனக்கு ஆட்டோமேட்டிக்கா பசி எடுக்கும். எனக்கு இந்த வருஷம் வேலையில ப்ரமோஷனே கிடைக்காதோ, நீயே வாசலை ஏற்படுத்திட்டா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கவே கிடைக்காது. அது நெக்ஸ்ட் லெவல்ல போக 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 உன் உள்ளான மனுஷன் பேசுவது நடக்கும். ரீசன் என்னன்னு சொன்னா, நீ எவர்களை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நீ எவர்களை சபிக்கிறாயோ அவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள். ஏன்னு சொன்னா, ஆவிக்குரிய வார்த்தையில கனெக்ட் ஆன உனக்கு தேவன் அந்த வேர்ட் ஆஃப் காட், அந்த வார்த்தையின் அத்தாரிட்டி உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என்னை பார்க்கிலும் மேலானவைகளை பெரியவைகளை நீங்கள் செய்வீர்கள். எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, இயேசுடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி கன்ஃபஸ் பண்ணும்போது இயேசு செய்ததை பார்க்கிலும் நீங்கள் பெரியவைகளை செய்வீர்கள். ஆனா உள்ளான மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த வார்த்தையை சொல்லும் போதே குழப்பத்தோடு கூட சொல்றான், ரிசீவ் பண்ணும் போதே கன்ஃபியூஷனோட ரிசீவ் பண்றான், தீர்க்க தரிசனம் வெளிவரும் போதே குழப்பத்தோடு ரிசீவ் பண்றான். அந்த உள்ளான மனுஷன் மத்தியில ஏற்படுகிற அந்த குழப்பமே உன் ஆசீர்வாதத்திற்கும் உன் உயர்வுக்கும் உன்னுடைய வளர்ச்சிக்கும் தடையா இருக்குது. சோ அதற்காகத்தான் வேதம் சொல்லுகிறது, அந்த கனெக்ஷனை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். சோ அதற்கு தேவனுடைய சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். அந்த சுத்திகரிப்பு அவருடைய உபதேசத்தின் மூலமாய் நடக்கிறது. அந்த உபதேசம் தான் அவருடைய வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தையோடு அவர் பேச வருகிறார். அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ண போற தேவ சபையும் அந்த வார்த்தையை பிரியப்பட்டு தியானிச்சு ரிசீவ் பண்ணணும். சோ கர்த்தருடைய அற்புதம் நடக்கும். இங்க 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் நிலைத்திருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒரு செடியானது எந்த இடத்தில் முளைத்து வேரூன்றி வருகிறதோ, எந்த இடத்தில் அதற்கான நல்ல தண்ணீரும் அந்த இடத்துல நல்ல வளர்ச்சிக்கான காரியங்களும் உண்டோ, அந்த இடத்துலதான் அந்த செடி வளர்ந்து கனி கொடுக்கும். சோ இன்னைக்கு தேவன் உன்னை நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில வச்சிருக்கிறார். அந்த உனக்கான எல்லா நீரூற்றம் அங்க இருக்கிறது. அந்த இடத்த நீ வளர்ந்துட்டு வரணும்னு சொன்னா, உடனே அந்த இடத்தை விட்டு பிடுங்கி 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 போகக்கூடாது, கனி கொடுக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படித்தான். அந்த வார்த்தையை தாண்டி மற்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி மற்ற வார்த்தைகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா தேவன் உனக்கா வச்சிருக்கிறது போயிடும். சோ நீ பாக்கியவனாய் மாற முடியாது, நீ வெறுமையானவனாய் தான் திரும்பி வர முடியும். ஆனா கிறிஸ்தனுடைய அடையாளம் என்னன்னா, வெறுமையாய் வந்த நீ என்னவாய் மாறுவாய்? பாக்கியவானாக மாறுவாய். வெறுமையாத்தான் உள்ள என்ட்ரி, ஆனா உனக்கு பண்டக சாலைகள் காத்திருக்கிறது, உனக்கு விசாலம் காத்திருக்கிறது, உனக்கு பெரிய காரியம் காத்திருக்கிறது. தேவன் ஒரு நாளும் உனக்கு உடைந்ததை கொடுக்கவே மாட்டார். நீ உடைஞ்சிருப்ப, உன்னை ஆண்டவர் ராஜாவாக மாற்றி வைத்திருப்பார். ஆனால் உனக்கு தேவன் கொடுப்பது ஒரு நாளும் அற்பமானதாகவே இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உனக்கு கொடுப்பது ஆசீர்வாதமா தான் இருக்கும். அது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும், சமாதானமா தான் இருக்கும். அது எதுவானாலும் சரி, வேலையானாலும் சரி, உன் வாழ்க்கையின் காரியங்களானாலும் சரி, எல்லாவற்றிலும் தேவன் சிறந்ததை தான் கொடுப்பார். உன் சிறப்புக்கு மேலான மிகச்சிறப்பை ஒன்று தேவனாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ எதிர்பார்க்கிற ஹீலிங்கை பார்க்கலும் தேவன் ஹைலி ஹீலிங்க தேவனாய் கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிறார். நீ எதிர்பார்க்கிற அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை பார்க்கலும் தேவனாய் கர்த்தர் ஒரு பெரிய நிறைவை உனக்காக வச்சிருக்கிறார். சோ அந்த நிறைவை நீ சுதந்திரிக்கணும்னு சொன்னா, அந்த நிறைவை தேவாலயம் சுதந்திரிக்கணும்னு சொன்னா, சுத்திகரிப்பானது, அந்த கனெக்ஷன் டு காட், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அந்த கனெக்ஷனை பலப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த கனெக்ஷன் பலப்படுவதற்கு சுத்திகரிப்பு ஒன்று. இரண்டாவது, நிலைத்திருப்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நிலைச்சு நில்லுங்க, நிலைச்சு நில்லுங்க. நிலைச்சு நிற்கும் போது உனக்குள் வெளிப்படுகிற மிகுந்த கனிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். 5ஆம் வசனம் வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. என்னை அல்லாமல் உங்களால், எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய. லூக்கால வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்துல, தேவனால் எல்லாம் கூடும். நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். தேவனால் எல்லாம் கூடும்னா அவருடைய பிள்ளைகளுக்கும் எல்லாம் கூடும். இங்க யோவான்ல வாசிக்கிறோம், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்ப 2 காரியம் ஒன்று. ஒண்ணு செய்ய முடியும், இன்னொன்னு செய்ய முடியாது. நான் செய்ய முடியாது என்கிற நிலைக்குள்ள இருக்கிறேன்னு சொன்னா, நான் யாருக்குள்ள இல்லைன்னு அர்த்தம்? கர்த்தருக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். ஆனா என்னால ஒண்ணு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, நான் எங்க இருக்கிறேன்னு அர்த்தம்? நான் தேவனுக்குள்ள இருக்கிறேன்னு அர்த்தம். உங்களை நீங்களே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பாருங்க, உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. என்னால ஒரு காரியம் செய்ய முடிகிறது என்கிற கான்பிடன்ட் உனக்குள்ள வருதுன்னு சொன்னா, நிச்சயமாக தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். என்னால ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்கிற ஒரு நிலை வருதுன்னு சொன்னா, நாம் கிறிஸ்துவை விட்டு வெளியிருக்கிறோம் என்ற அர்த்தம். வேதம் சொல்கிறது, எனக்குள் இல்லாதவனால ஒன்றுமே என்ன பண்ண முடியாதான், செய்ய முடியாது. சோ அந்த வசனத்தினுடைய உண்மை அர்த்தம் என்ன? அப்போ இயேசுவை உடையவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அந்த கனெக்ஷன் சரியாகும் போது ஒரு தேவ பிள்ளையால எல்லாவற்றையும் செய்ய முடியும். கர்த்தர் உன்னை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய ஆசைப்படுகிறார். நம்மை கொண்டு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய ஆசைப்படுகிறார். ஆனா அது எல்லாமே ஆசைப்படுகிறார்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஆசையாவே இருக்குது. அந்த ஆசையின் நாட்களில் நிறைவேற ஆரம்பிக்கணும்னு சொன்னா நமக்கும் கர்த்தருக்கு இருக்கிற அந்த பாண்டிங், இந்த ரிலேஷன்ஷிப் அது பலப்பட ஆரம்பிக்கணும். இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த வார்த்தையில நிலைத்திருங்க. நீங்கள் வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது ஒரு வசனத்தை 100 முறை வாசித்தாலும் சரி, ஒரு வசனத்தை நீங்கள் 1000 முறை வாசித்தாலும் சரி, ஒரு வசனத்தை நீங்கள் 1,00,000 முறை, கோடி முறை வாசித்தாலும் சரி, அந்த வசனம் ஜீவனுள்ள வசனம். அந்த வசனம் உன் வாழ்க்கையில ஒரு சூழ்நிலையில உன்னை தூக்கி நிறுத்தும். அந்த வசனம் உன்னுடைய கண்ணீரை துடைக்கும். அந்த வசனம் உன்னை மேன்மையான இடத்தில் கொண்டு போகும். அந்த வசனம் உன் சரீரத்திற்குள்ள இருக்கிற நிறைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக, ஒரு மெடிசனாக, ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நாட்களில தேவ சமூகத்துல உட்கார்ந்து நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வார்த்தையும் உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய அடையாளத்தை கொண்டு வரப்போகிற, உன் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை காண்பிக்க போகிற, உன் வாழ்க்கையில ஒரு பெரிய விசாலத்தை காண்பிக்க போகிற ஒரு துவக்கமாக இருக்கு. அல்லேலூயா. நிலைச்சிருங்கள், தேவனாகிய கர்த்தரிடத்தில் கனி கொடுப்பீர்கள். அது மட்டுமில்லாமல் அதோடைய 7வது வசனத்தை வாசி. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். once again மறுபடியும் வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கேட்கிறோமா இல்லையா சிஸ்டர்? கேட்கிறோமா இல்லையா? என்னையா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆனா கேட்கறது நடக்க மாட்டேங்குது. ஆனா பைபிள் வசனம் சொல்லுது கேட்கிறவனுக்கு நடக்கும். இயேசு நம்ம கிட்ட கொடுத்துட்டு போன அத்தாரிட்டி என்ன? என் நாமத்தினாலே, அது லாஸ்ட் முன்னாடி வீக் சொன்ன எதை கேட்கணும் அப்படின்றது ஒரு காரியம் இருக்கு. நன்மைக்காக கேட்கப்படுகிற காரியங்கள் நடக்கிறது. இங்க வாசிக்கிறோம், நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேனா செய்வேன். அது மட்டும் முக்கியம் இல்லாமல் அதற்கு முன்பாக உள்ள வார்த்தை உண்டு பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தா, நீங்களும் அவருக்குள் இருக்கும் போதும் அவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் போது நீங்க எதை கேட்டாலும் அது என்ன ஆகுமா? நடக்கும். சோ அற்புதம் நடக்கணும்னா என்ன வேணும்? வார்த்தை தான் வேணும். வாழ்க்கையில உயர்வுக்கு வார்த்தை தான் வேணும். உன்னை சீரும் சிறப்புமாக கொண்டு வைக்க போகிறதும் வார்த்தை தான். யாக்கோபு வீட்டை விட்டு பிரயாணப்பட்டு ஓடுறான். அவனுடைய பிரயாணத்தில் அவனிடம் இருந்தது என்னமோ, அவன் உடுத்திருந்த வஸ்திரமும் அவனுக்குள் இருந்த ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். சோ அவனை உயர்த்தி பழுக பெருகி செய்து அவனுடைய அடையாளத்தை மாற்றி இஸ்ரவேலாய் நிறுத்தி கோத்திரத்தாரினுடைய ஆசீர்வாதங்களை வெளிக்கொண்டு வரும்படியாக அவனுடைய அடையாளத்தை மாற்றினது எது? கர்த்தருடைய வார்த்தை. சோ அந்த வார்த்தை உள்ள வரும்போது ஒன்றுமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தவனையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? உயர்த்தி வச்சிட்டார். தாவீது புறப்பட்டு ஓடும் போதும் அவனுக்குள்ள பல பயமும் கேள்விகளும் இருக்கும் போதும், அவன் ஒளிந்து கொண்டிருக்கும் போதும் அவனை பலப்படுத்தி அவனை வெளிக்கொண்டு வந்தது எது? வார்த்தை. பவுலை இதோ ஊழியத்திற்கு வெளியே இருக்கிறான், கிறிஸ்துவை விட்டு தூரத்தில் இருக்கிறான், கிறிஸ்துவை வெறுக்கிறான். ஆனால் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சுமக்கும்படியாக, அந்த சுவிசேஷத்தை கொண்டு ஜனங்களை ரட்சிக்கும்படியாக அவனை மாற்றியது எதுதான்? வார்த்தை. சோ வார்த்தை எங்கு உண்டோ அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வெறுமனே ஆண்டவரை எனக்கு இதை செய்யுங்கள் அதை செய்யுங்களா தேவன் செய்ய மாட்டார். எந்த ஒரு மனுஷன், நான் சொல்றேங்க, ஒரு வித்தியாசம் இருக்கு. தேவாலயத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். ஊழியர்களை விட விசுவாசிகள் செல்வந்தர்களாக இருப்பதை நான் பார்த்திருக்கேன். ஊழியர்களை காட்டிலும் பிலீவர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க? ஆசீர்வாதமா இருப்பாங்க. பிலீவர்ஸை பார்க்கல ஊழியர்கள் ஆசீர்வாதம் இருப்பாங்க. ரீசன் என்ன சொன்னா, ஒரு ஃபேமிலி பார்க்கல இன்னொரு ஃபேமிலி. ஏன் இந்த காரியம் நடக்குது அப்படின்னா, அவருடைய வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையை அவர்கள் எந்த ரீதியில ரிசீவ் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க என்பது ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல அவங்க ரிசீவ் பண்ணி வச்சிருக்கிறாங்க என்பது ரொம்ப முக்கியம். இயேசுவை அற்புதம் செய்யும் போது அவரை அற்புதராக பார்த்தாங்க. ஒரு நபர் சொல்றார், இயேசு எனக்கு கண் பார்வை கொடுத்தார், அவரின் கண்ணை திறந்தவர். ஒரு சொல்ற, ஆண்டவர் என் குஷ்டரோகத்தை குணமாக்கினார், சோ அவர் என்னை குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை ஆக்கினவர். இதோ பிணம் நாரி போச்சு, 3 நாள் ஆகி போச்சு, நாத்தடிக்கணும்னு சொல்றாங்க. அந்த பிணத்தை வெளிக்கொண்டு வெளியே வரும்போது
ஓ, இவர் ஜனங்களுக்குள்ளே வித்தியாசமா இருக்கிறார், இவர் அதிசயம் செய்கிறவரா இருக்கிறார், இவர் மரித்த சடலத்துக்குள்ள ஜீவனை கொடுக்கிற அத்தாரிட்டி உள்ளவர். அப்போ ஜனங்கள் பார்க்கிற பார்வையும் இயேசுவை ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்கிறார். வேதத்தில் அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. ஒவ்வொரு மனுஷரும் இயேசுவை அநேகராய் விசுவாசிக்கிறார். ஆனால் இயேசு என்பவர் யாருன்னு சொன்னா ஒன்றே ஒன்றுதான், அவர் ரட்சகராய் இருக்கிறார். ரட்சிப்பு வெளிவரும் போதே, அந்த அன்பினால் ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு அந்த கனெக்ஷன்ல வெளிவரும் போதே ஆட்டோமேட்டிக்கா அந்த ரட்சிப்பு அநேக காரியத்தினுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துடும். ஸோ இந்த நாட்களில் தேவாலயத்திற்கு ஒன்னே ஒன்று முக்கியம், கனெக்ஷன் முக்கியம். அந்த கனெக்ஷன் நமக்கு வேணும்னு சொன்னா அந்த வார்த்தையில் நிலைச்சிருக்கணும். அந்த வார்த்தையில் நிலைப்பதற்கு முன்பாக அந்த சுத்திகரிப்பானது நமக்கு ரொம்ப முக்கியம். சுத்திகரிப்போடு தேவ சமூகத்தில் இருங்க. சுத்தம் இல்லாதவனுக்கும் சுத்தம் உள்ளவனுக்கும் ஒரே வித்தியாசமே உண்டு. சுத்தம் உள்ளவன் அவன் விருத்தி ஆவான், சுத்தம் இல்லாதவன் அவன் விருத்தியாக மாட்டான். சுத்தம் இருக்கிற இடத்தில் தேவனுடைய சுத்திகரிப்பும் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், கனி கொடுக்கிற செடி எதுவோ கொடி எதுவோ அதை ஆண்டவர் என்ன பண்றார், சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஸோ தேவனுடைய சுத்திகரிப்பு உன்னுடைய வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கணும். அது நாட் ஓன்லி மிட் நைட், அது நாட் ஓன்லி ஏர்லி மார்னிங், அது நாட் ஓன்லி ஒரு குறிப்பிட்ட டைம்ல கிடையாது. அது இரவும் பகலும் அந்த சுத்திகரிப்பானது நடந்துகிட்டே இருக்கும். அது நடக்கும் போது உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், ஒருவன் அவருடைய வார்த்தையில் நிலைச்சிருந்து அந்த வார்த்தை ஒருவனுக்குள் நிலைச்சிருக்கும் போது அவன் வேண்டிக் கொள்வது எதுவோ அதனுடைய வாழ்க்கையில நடக்கும். எத்தனை பேருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருடைய வார்த்தையை நம்புறீங்க? உங்களுக்காய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உண்டு, உங்களுக்காய் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் உண்டு. உங்களுக்காய் தேவனாகிய கர்த்தர் அநேக காரியங்களை பேசி இருக்கிறார், பலமுறை உணர்த்தி இருக்கிறார். அந்த வார்த்தையே உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. அந்த வார்த்தையே உன் வரலாறை மாற்றப் போகிறது. அந்த வார்த்தையே உன்னுடைய வறட்சியை மாற்றப் போகிறது. அந்த வார்த்தையே உன் வாழ்க்கை சூழ்நிலையை முழுமையாக மாற்றப் போகிறது. அந்த வார்த்தையே உன்னால் திறக்க முடியாத கதவுகளின் நாட்களில் அவருடைய வார்த்தை திறந்து வைக்கப் போகிறது. உன்னால் அசைக்க முடியாததின் நாட்களில் அவருடைய வார்த்தை அசைக்கப் போகிறது. இதோ அந்த வார்த்தை உன்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வார்த்தை உன்னை சுத்திகரிக்கும். அந்த வார்த்தை உன்னை சுத்திகரிக்கும் போது சுத்திகரிக்கப்பட்ட நீ தேவனோடு கூட பந்தப்படுவாய். தேவனோடு கூட நீ பந்தப்படும் போது அந்த பந்தப்பட்டிருக்கிற உன்னில் தேவனுடைய ஆசீர்வாத கனிகள் வெளிவர ஆரம்பிக்கும். அந்த கனிகள் வெளிவரும் போது உன் மேலிருந்த எல்லா அடையாளமும் தீய சாட்சிகளும் பொல்லாப்பும் மாறி புதிய சிருஷ்டியாக இயேசுவுக்காக நீ பிரதிபலிப்பாய். அல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கண்களை மூடி தேவ சமூகத்தை அப்படி ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே,